ஒவ்வொரு பெண் குழந்தை அந்த பகுதியில் பிறக்கும் போதும் 18 மரங்களை நடுவாங்களாமா. இன்றைக்கி அந்த மரம் நடும்பொழுது எனக்கு அந்த ஜமுனா துரு தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு பெண் குழந்தைக்கும் 18 மரம், ஒரு பெண் கல்யாணம் ஆனாக்க 10 மரம், ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி போகும்பொழுது 10 மரம் நடுறாங்க. அப்புறம் ஜமுனா துரு அப்படின்னுட்டு இவங்க வந்து ஜார்க்கண்ட் இல்லை நம்ம பாரத தேசத்தில் ஜார்க்கண்ட்ங்கிற ஒரு இடத்துல க்ரீன் அந்த ஏரியாவே பார்த்திங்கன்னா ஒரு 50 ஏக்கர் அந்த ஏரியாவில் முழுக்க காடு மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்த ஒரே பேரன் லேண்டாக இருந்த இடத்த காடு மாதிரி பண்ணி வச்சு அவங்க தான் ஆனதும் இல்லாமல் ஒரு 10,000 பெண்களை இந்த விஷயத்துக்காக இன்ஸ்பயர் பண்ணி அவங்கள வேலை செய்ய வச்சு அது அங்கே இருக்கிற அந்த வன விலங்குகள் எல்லாம் பாதுகாத்து இது எப்படி பண்ணினாங்கன்னாக்க ஒவ்வொரு பெண் குழந்தை அந்த பகுதியில் பிறக்கும் போதும் 18 மரங்களை நடுவாங்களாமா. இன்றைக்கி அந்த மரம் நடும்பொழுது எனக்கு அந்த ஜமுனா துரு தான் ஞாபகம் வந்தாங்க. ஒரு பெண் குழந்தைக்கும் 18 மரம், ஒரு பெண் கல்யாணம் ஆனாக்க 10 மரம், ஒரு குழந்தை கல்யாணம் ஆகி போகும்பொழுது 10 மரம் நடுறாங்க. அவங்க குறைஞ்ச காலகட்டத்துக்குள்ளே அந்த இடத்தையே பார்த்திங்கன்னா ஒரு காடு மாதிரி ஆக்கிட்டாங்க. அதுக்காக நம்மளுடைய பாரத பிரதமர் அவங்களுக்கு அந்த பத்ம அவார்டு கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு டெடிக்கேஷன், அங்கே யாராவது அவார்டு கொடுப்பாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவங்க மனசில் இந்த ஒரு பேரன் லேண்ட் இப்படி இருக்கே, இந்த இடத்த நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு யோஜனையில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பீகாரில் பார்த்திங்கன்னா ஜார்க்கண்டுங்கிற இடத்துல அந்த ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட, நான் சொல்கிறது ஆக்சுவலாக ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடின ஒரு விஷயம் இது. அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு ஒரு கிராமத்து ஆள் அங்கே ஏதோ விஷயமாக கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகும்பொழுது அவங்க கிராமத்தை பற்றின விஷயங்களை பேசுகிறதுக்காக போகும்பொழுது அப்படி ஒரு வெயில், ஜார்க்கண்டை பற்றி தெரியும் உங்களுக்கு, அந்த தட்பவெப்பநிலை எப்படி இருக்கும்னுட்டு, அங்கே நிற்கிறதுக்கு ஒரு இடம் கிடையாது. எல்லோரும் அவஸ்தைப்பட்டு அந்த இடத்துல அவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவர் தனி மனிதனாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 1000 மரக்கன்றுகள் ஒரு மனுஷனாக பண்ணியிருக்காரு. இன்றைக்கி அந்த இடத்தோட பேரே பார்த்திங்கன்னா ஹசாரே பாக், 1000 மரங்களை கொண்ட இடம்னே அந்த இடத்துக்கு பேர். இன்றைக்கும் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த ஹசாரே பாக். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்காங்க, நிறைய பண்ணின்னு இருக்காங்க. அப்புறம் இது வந்து நம்மளுக்கு ஆன்மீகத்துலேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது வந்து நம்மளுக்கு இயற்கை அந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் உத்தரப்பிரதேசத்தில் தொழில் முனையும் பெண்கள் அவங்கள ஒன்று தேடி முன்னேற்றத்தை காமிக்கிறதுக்காக ஒரு பால் பூரின்னுட்டு ஒரு லேடி, அவங்க தொழில் முனைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு தொழில் முனையறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி யாரெல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அவங்கள போய் பார்த்து, இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே படிப்பறிவே இல்லாதவங்க. படித்தவங்க நிறைய பண்ண முடியும், அவங்களுக்கு ஆன்லைனில் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். இதெல்லாம் படிப்பறிவு இல்லாதவங்க நிறைய அந்த மாதிரி சாதிச்சிருக்காங்க. அவங்க சமுதாயத்தை முன்னேற்ற வறுமையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு என்ன இயல்பாக அவங்களுக்கு ஒரு திறமை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தொழில் முனையறதுக்கு அவங்க திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் அவங்க பகுதியில் பெண்களுக்கான முன்னேற்றத்தை முன்னெடுத்து செஞ்சவங்க அவங்க. கிராமீன் அஜ்விகா மிஷின் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஆரம்பித்து செருப்பு தைக்கிற மிஷின், அத்தனை பெண்களையும் செருப்பு தைக்கிறதுக்காக பயிற்சி கொடுத்து அந்த மிஷினை கட் பண்ணுற மிஷினை வாங்கி கொடுத்து அத்தனை பேரும் அந்த கிராமத்தில் இந்த செருப்பு தைக்கிற எந்திரத்தை உபயோகப்படுத்தி செருப்பு மேனுஃபேக்சர் பண்ணி தங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டாங்க. இன்னொருத்த பபிதா ராஜ்புத் அப்படின்னு ஒரு லேடி, இவங்க வந்து தண்ணீர் போராளி அப்படின்னே சொல்கிறாங்க. அவங்கள மத்திய பிரதேசத்தில் அக்ரோதான்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிராமத்தில் தண்ணியே கிடையாது. அந்த ஏரி பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி கிடக்கு, விவசாயத்துக்கு தண்ணியே இல்லை. அப்போ இவங்க பார்த்தாங்க அந்த ஜென்ஸ் எல்லாம் ஒரே குடி, ஒன்றுமே வேலை செய்யலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ இவங்க என்ன பண்ணினாங்க, அந்த பெண்கள் எல்லாம் சேர்த்து கால்வாயை வெட்டினாங்க. மழை தண்ணி கால்வாயை வெட்டி அந்த பெரிய இடத்துலேருந்து எல்லா தண்ணியும் அந்த ஏரிக்கு வந்தது. இந்த கால்வாய் வெட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை நீரும் சேர்ந்து அப்படியே ஏரிக்கு வந்து அந்த இடமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ செழிப்பாக இருக்குது. குடி தண்ணீர்லேருந்து எல்லா விதமான நீர் தேவைகளும் இந்த ஒரு பெண்மணியினோட ஒரு சிந்தனையில் உதித்த ஒரு விஷயம். இந்த மாதிரி அந்த ராஜஸ்தானில் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்புறம் குன்னி தியோரி ஒடிசாவில், இது வந்து கடம்பாஸ் கிராமம். இவங்க வந்து
சோலார் சக்தி மூலம் ஒடிசாலாமே பார்த்திங்கன்னா நிறைய சூரிய வெளிச்சம் உள்ள ரொம்ப மழையெல்லாம் இருக்காது, எப்போவும் நிறைய சூரிய வெளிச்சம் உள்ள ஒரு பகுதி. அங்கே சோலார் இது மூலமாக பெண்களுக்கு வருமானம் ஈட்டுறதுக்கு பெரிய வேலை செஞ்சாங்க. அதுலேருந்து அந்த சோலார் பவர் மூலமாக நெய்தல் வீவிங் எல்லாமும் சொல்லி கொடுத்து அந்த பெண்களை பொருளாதார ரீதியாக மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பாரத தேசத்தில் எல்லா இடத்துலையும் நிறைய பெண்கள் சாதாரண இடத்துலேருந்து மற்ற கூட இருக்கிற பெண்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக அவங்கள மேலே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதுரை பக்கத்தில் சின்ன பிள்ளைன்னு ஒரு அம்மா, அவங்க தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மள இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிறதுல முன்னோடி. கிராமத்தில் நிறைய பெண்கள் வேலை செய்வாங்க, அவங்க கையில் பணமே நிற்காது, அவங்க புருஷன் குடிக்கிறதுக்காக அடித்து பிடிச்சி வாங்கின்னு போயிடுவாங்க. அப்போ அவங்க கையில் பணம் இல்லாத சூழலில் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்கி அவங்க சம்பளம் வாங்கின உடனே அதில் ஒரு பகுதியை எடுத்து அவங்களுடைய சேவிங்ஸாக எடுத்து வச்சு அந்த ஒரு குழுவாக வச்சு இவங்களுக்கு தலைமை தாங்கி அவங்கள ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக அவங்க தான் முதல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய அப்போ பாரத பிரதமராக இருந்த அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த ஒரு சிஸ்டமை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புங்கிற கான்செப்டே உருவாச்சு. இது எங்கேயோ ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி மனசில் உருவின எண்ணம் இன்றைக்கி ஒட்டுமொத்த தேசத்துலேயும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாக அது பரிமளிச்சுட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த பெண்மணிக்கும் நம்மளுக்கு பத்மா அவார்டு கொடுத்தாங்க. ஸ்டேஜ்லேயே அவரை விட வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்க காலில் விழுந்தாங்க. இது ரொம்ப இதுவாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அதே போல் இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தென்காசி பகுதியில் ஜோஹோ இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி, நம்ம எங்கேயோலாம் போக வேண்டாம், அவர் அமெரிக்காவில் இருந்து இங்கே அவருடைய ஒட்டுமொத்த கம்பெனியும் இங்கே கொண்டு மாற்றி அந்த தென்காசி பகுதியில் இருக்கிற கிராமத்து இளைஞர்களுக்கு, சாதாரண கிராமத்து இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து மென்பொருள் இயக்கத்தில் அவங்களை ஈடுபடுத்தி இன்றைக்கி 18,000 crores டர்ன் ஓவர் அவருக்கு. அவர் ஸ்ரீதர் வேம்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்துருப்பீங்க. அவருக்கு கூட பத்மா அவார்டு கிடச்சிது. அவர் நினச்சிருந்தா அமெரிக்காவில் இருந்திருக்கலாம், இன்னும் கூட ஜாஸ்தி சம்பாதிச்சிருந்துருக்கலாம். எத்தனையோ பேர் இருக்காங்க அமெரிக்கா விட்டு வர மனசு இல்லாமல். ஆனால் அவர் என்ன நினச்சார், நம்மளுடைய பாரத தேசத்துக்கு என்னுடைய உழைப்பு போகணும், வெளிநாட்டில் எங்கேயோ போய் யாருக்கோ உழைக்கிறத விட என்னுடைய பாரத தேசத்துக்கு என்னுடைய உழைப்பு, என்னுடைய மக்களை முன்னேற்றணும். அவர் பிறந்த ஊர் தென்காசி பக்கத்தில் ஒரு கிராமத்தில். இன்னும் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிம்பிள் லைஃப் அவருக்கு. ரொம்ப சாதாரண உணவை சாப்பிட்டுட்டு சைக்கிளில் பயணிச்சுட்டு, ஆனால் அவர் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா பிரம்மாண்டம். அந்த கிராமத்து இளைஞர்களுக்கான பள்ளிக்கூடம், அவங்களுக்கான தொழில் வசதி, பெண்களுக்கான விஷயங்கள், சிறப்பான ஒரு பள்ளிக்கூடம், சிறந்த முறையில் அவர் எல்லாத்தையும் அங்கே பண்ணிட்டுருக்கார். ஸோ இது நம்ம ஊர்லேயே நடக்கிற ஒரு விஷயம். அப்புறம் நம்ம ஊரில் இன்னொரு கோயம்புத்தூர்லேயே பார்த்திங்கன்னா நானாம்மாள்னு ஒரு பாட்டி, நம்மளுக்கெல்லாம் யோகான்னு எப்போ பார்த்தாலும் சொல்லியிருக்கோம். யோகா டே அன்றைக்கி ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு அன்றைக்கி யோகா டே முடிஞ்சு போயிடும். ஆனால் அந்த பாட்டி 93 வயசு, இப்போ 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க காலமானாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு பத்மா அவார்டு கொடுத்துருக்காங்க. அவங்க தினப்படி, அவங்க அப்பா யோகா பண்ணுவாராமா, அவங்களும் தினப்படி அந்த யோகாவை பண்ணி பக்கத்தில் கிராமத்தில் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த விஷயமெல்லாம் நம்மளுக்கு வெளியிலேயே வரல. அவங்க இந்த அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க எல்லோரும் போய் பேட்டி எடுக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இங்கே பக்கத்து கிராமத்து பெண்களுக்கெல்லாம் அதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கேன். இன்றைக்கி 1000 ரூபாய் 3000 ரூபா கொடுத்து எல்லாம் யோகா கிளாஸுக்கு போயிட்டு இருக்காங்க எல்லோரும். அந்த பாட்டி சாதாரணமாக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி பார்த்தோன்னாக்க நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி 1000கணக்கில் பெண்கள் இருக்காங்க. சாதாரணமாக இந்த பூ வைக்கிறவங்க இதில் பார்த்திங்கன்னா நம்மளை பூ விற்கும்போது அவங்களுக்கு ஒரு முழம் கொடுப்பாங்க. அந்த முழத்தோட திருப்பி இன்னொரு சின்ன ஒரு கொசுறு கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? கரெக்டாக அந்த ஒரு முழம், நம்ம மெட்ராஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு முழமே 3/4 முழம் தான் இருக்கும். இப்போது இந்த கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு முழத்தோடு கூட சேர்த்து கொடுப்பாங்க. நம்மளுடைய அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் பாரத தேசம் முழுக்க போய் பார்த்துருக்காரு இந்த கொசுறுங்கிற கான்செப்ட். ஏன்னா வியாபார தர்மம், நம்மளுக்கு வாசலில் கோலப்பொடி வாங்கினா கூட என்ன பண்ணுவாங்க, கோலப்பொடி போட்டுவிட்டு இன்னொரு பிடிச்சப்படி கூட கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? இப்போல்லாம் அந்த வாசலில் வர வியாபாரம் பண்ணுற வழக்கமே நம்மளுக்கு இல்லாமல் போயிடுது. அந்த மாதிரி தொழில் தர்மத்திலையும் நம்ம மேலே எந்த விதமான ஒரு களங்கமும் வந்துடக்கூடாது. அதனால அந்த கொசுறுங்கிற வார்த்தை எல்லா பாஷையிலையும் இருக்காமா. பாரதிய பாஷைகள் எல்லாத்துலேயுமே அந்த கொசுறுங்கிறதுக்கு ஒரு வார்த்தை. இது நம்ம பாரதிய சிந்தனை. நம்ம மேலே நம்மளுக்கு வியாபாரம் பண்ணும்பொழுது நம்ம அதை குறைச்சி கொடுத்துடக்கூடாது. ஆனால் இப்போ மால்லெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ வாங்கினீங்கன்னா 900 கிராம்ஸ் தான் இருக்கும். அதில் சுரண்ட வழக்கம்தான் இப்போ மேற்கத்திய கலாச்சாரம். நம்மளுடைய கலாச்சாரம் நம்மளுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு கலாச்சாரமாக இருந்தது.
இப்போ இந்த நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் நிறைய இருக்குது நம்மளுக்கு லிஸ்ட்டு சொல்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சாதாரணமாக பஸ்ஸில் போகும்போது, ட்ரெயினில் பயணிக்கும்போது, இன்றைக்கி இதோட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன விஷயங்கள் சமுதாயத்துக்காக அவ்வளோ அந்த கட்டுக்கோப்பாக இருக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம முன்னெடுத்து பண்ணணும். இயற்கையை நதிநீர் தூய்மை, அப்புறம் நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துறது, இந்த மாதிரியெல்லாம் நிறைய அமைப்புகள் எல்லாம் பண்ணின்னு இருக்காங்க. இது எல்லாத்தையும் விட நம்மளுக்கு இன்னொரு விஷயம், இந்த பஞ்ச யஜ்ஞங்கள் மாதிரி இந்த இன்னும் சரியாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கூட தெளிவு வரல, நம்மளுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி குழப்பம் இருந்ததுன்னா, இந்த பஞ்ச பரிவர்த்தன், இந்த சமுதாயத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இப்போ அதை முன்னாடி எடுத்துன்னு போனோன்னாக்க, நம்மள்ட்ட சொல்கிற ஒரு விஷயமும் நீங்கள் தனி மனிதனாகவும் சரி, குடும்பமாகவும் சரி, சமுதாயமாகவும் சரி, எல்லாத்திலையுமே நம்ம நினைக்கிற மாறுதலை நம்ம கொண்டு வர முடியும். அதில் சொல்கிறது முதல்ல நம்மளுக்கு இந்த குடும்ப பிரபோதல். நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாரோடையும் பேசும்பொழுது நம்மளுக்கு பார்த்து குடும்பத்தை பற்றி சொன்னோம், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி சொன்னோம். ஏன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, முதல்ல அந்த ரூட் காஸ் நம்ம பார்க்கணும். இல்லை பிரச்சனையை பற்றி மட்டும் பேசினோன்னா தீர்வு கிடைக்காது. ஏன் பிரச்சனை, ஒருத்தருக்கு உட்காந்து மனசு விட்டு பேசுகிறது கிடையாது. நம்மளுக்கு கையில் முன்னாடிலாம் நம்மளுக்கு அந்த ராமாயண மகாபாரத காலத்தில் அரக்கர்கள்லாம் தெரியும். ராவணன் அரக்கன், கமிஷன் அரக்கன் அப்படின்னுட்டும் அரக்கனுடைய ஸ்வரூபம் நம்மளுக்கு தெரியும். ஸோ எதிரில் கிருஷ்ணனாகட்டும் யாராகட்டும் எதிரில் அவனோட சண்டை போடலாம். ஆனால் இப்போ இருக்கிற சமுதாயத்தில் அரக்கர்கள் எந்தெந்த மாதிரி ரூபத்தில் வராங்க, நம்மளுக்கு கையில் ஃபோனு, வீட்டில் டிவி, கம்ப்யூட்டர், வேலைக்கு போகிற இடம், எல்லா இடத்துலையும் அரக்கர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் நம்ம அதை எப்படி உபயோகப்படுத்திக்கணும், கட்டாயமாக மொபைல் இல்லாமல் இப்போ முடியவே முடியாது, அப்படி ஒரு காலம் வந்தாச்சு. ஆனால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம முன்மாதிரியாக இருந்து சொல்லித்தரணும். எப்படி அந்த டிஸ்கிரிமினேஷன் எங்கே அந்த கோடு போடணுமோ அங்கே போடணும். அரை மணி நேரம் மொபைல் பார்க்குறே அதை வாங்கி வைக்கணும். கட்டுப்பாடு, குடும்பத்தில் உட்காந்து மனசு விட்டு பேசணும். அந்த குழந்தைக்கு படிக்க போனால் அங்கே ஸ்ட்ரெஸ்ஸு, வேலைக்கு போகிற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸு. அந்த குழந்தை யார்கிட்ட போய் சொல்லும், அம்மாட்ட சொன்னால் அம்மா டிவி சீரியலை பார்த்துன்னு உட்காந்துட்டுருக்கா, அம்மாவுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியல. அப்போ அந்த குழந்தை தப்பாக வேறு யார்ட்டையும் சொல்லும்பொழுது அந்த குழந்தை வழி மாறி போகிறாங்க. இதுதான் பிரச்சனை. ஸோ இந்த பிரச்சனைக்கு தீர்வு அம்மாக்கள் அப்பாக்கள் எல்லாருமே குழந்தையோடு சேர்ந்து உட்காந்து, அந்த குழந்தை கூட்டு குடும்பமாக ஒரு நாளாவது 1 மணி நேரமாவது உட்காந்து குழந்தையோட பேசணும். சாப்பிடும்பொழுது சேர்ந்து உட்காரணும். நம்மளுடைய உணவு வகைகளை சாப்பிட பழக்கணும். நம்ம தாத்தா பாட்டி என்ன சாப்பிட்டாங்களோ அந்த உணவு வகைகளை கொடுக்கணும். இல்லை அட்ராக்டிவாக இருக்கும். வெளியில் எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்விக்கியில் ஆர்டர் போட்டால் உட்காந்த இடத்துல சாப்பாடு வந்துடுறது. இது பண்ணக்கூடாது, கட்டாயமாக பண்ணக்கூடாது. அப்படின்னா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். நம்ம பார்க்குற விஷயங்கள் சரியாக இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லித்தரணும், இது இப்படி தான் இருக்கணும், இந்த விஷயத்தை சாப்பிடக்கூடாது, அதனால் வர பின் விளைவுகள், இதெல்லாம் எஜுகேட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு முதல்ல தெரியணும். நம்மளுக்கு பாரம்பரிய உணவு வகைகளை பற்றின விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியலன்னா யார்கிட்ட தெரியுமோ அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும். கூட்டு குடும்பமாக இருக்கிறதுக்கு பழகணும். பெரியவங்க வீட்டில் இருந்தாலே பிரச்சனைங்கிற மாதிரி நம்ம சரி அப்படி சொன்னோன்னாக்கா நாளைக்கு பின்ன அவங்களுக்கும் அதான் பிரச்சனை வரும். அப்புறம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தால் அவங்களுக்கு கை கால் அலமெண்ட்டு ட்ரெஸ்ஸாக மாற்றி ஸ்கூலில் என்ன பண்ணினாங்க, டீச்சரோட என்ன பண்ணினாங்க, டீச்சர் என்ன சொன்னாங்க, டீச்சரை முதல்ல மரியாதையாக நடத்துறதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். டீச்சரை பற்றி சொல்லும் பொழுதே அவன் என்ன சொன்னான், இந்த மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்கள்ட்ட கேட்டிங்கன்னா இந்த குழந்தைக்கு என்ன மரியாதை இருக்கும். மற்றவங்க என்ன பண்ணினாங்க, அந்த பையன் என்ன பண்ணினான், இந்த பையன் என்ன பண்ணினான், அவன் என்ன சாப்பாடு கொண்டு வந்தான், நம்ம மற்றவங்கள பற்றியே குழந்தைங்கள்ட்ட கேட்டு 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 அதுகள் திசை மாறி போகிறது. அதனால் நம்ம அந்த குடும்பத்தை கட்டுப்பாடு பெண்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த பெண்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் இந்த ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா யாராலையுமே இதை தடுத்து நிறுத்த முடியாது. நம்ம பாரத சமுதாயம் கட்டாயமாக நம்ம என்ன மாறுதலை எதிர்பார்க்கிறோமோ அது நடந்தே தீரும். நம்ம காரணம் பெண்கள் சொல்ல வரல, பெண்கள் ஆனால் நல்ல முடிவு எடுக்கணும், இப்படி தான் இருக்கணும், கட்டுப்பாடோடு நம்ம இருக்கணும். அதே போல் நம்ம பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு கூட்டின்னு போகணும். கட்டாயமாக வாரம் ஒரு முறை கோவிலுக்கு கூட்டின்னு போகணும். ஸ்தல வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய கோயம்புத்தூரில் இருக்கோம், இந்த பேரூருக்கு போனீங்கன்னா அந்த பேரூரோட ஸ்தல வரலாறு தெரியுமா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியுமா, எப்பேற்பட்ட பாரம்பரியம், எந்த ராஜா கட்டினா, என்னத்துக்காக இங்கே சுந்தரர் வந்தார், எந்த நாயன்மார்கள் இங்கே வந்தாங்க, நம்மளுக்கே தெரியாது. சும்மா போவோம், அங்கே போயிட்டு நம்மளுக்கு அந்த விசேஷ நாளில் பிரதோஷத்தன்னைக்கு பாலை வாங்கி கொடுத்துட்டு பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு தேங்காயை உடச்சி சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். ஹிந்துக்கள்கிட்ட இதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை. விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கட்டாயமாக இந்த வரலாறு, ஸ்தல வரலாறு, எத்தனை முன்னோர்கள் இந்த கோவிலுக்காக உசுறு கொடுத்துருக்காங்க. வாழ்க்கையை அர்ப்பணித்து தான் இன்றைக்கி இந்த கோவில் இங்கே நிற்கிறது.
அதுக்கு அவங்க அந்த கோவிலை பார்க்கும்பொழுதே நம்ம மனசில் ஒரு கற்பனை வரணும், இதை பண்ணின அந்த ஸ்தபதிகள்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி ஒரு சூழல் இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்மளுடைய கோவிலை பற்றின விஷயங்கள், எப்படி சுவாமி கும்பிடணும், எப்போ பாரு எனக்கு ஏதாவது கொடு நம்ம, நீ என்ன அந்த கோவிலுக்கு பண்ணுவாங்க போனீங்கன்னா ஒன்றால் ஒரு உழவார பணி, யாராவது 2 பேர் பிளாஸ்டிக் போடுறாங்களா, இங்கே உட்காந்து சாப்பிடாதீங்க, இங்கே பிளாஸ்டிக் போடாதீங்க, மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய ஆலய உழவார பணி அது. போய் எஜுகேட் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரியாமல் பண்ணுறாங்க, சில பேர் தெரிஞ்சும் பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். தெரியாமல் பண்ணுறாங்கன்னு நம்ம நம்புவோம். அவங்களுக்கு சொல்லுங்கள், இங்கே உட்காந்து பிளாஸ்டிக்கை போடாதீங்க, பிளாஸ்டிக்கோட சூடத்தை எரிக்காதீங்க. இதெல்லாம் நம்ம பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியும். கட்டாயமாக நம்ம பண்ணலாம். எந்த கோவிலுக்கு போனாலும் சுவாமி தரிசனத்தை விட இந்த சுற்றுப்புறத்தை அந்த கோவிலை நன்னா வச்சுக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தேவையான விஷயம். இப்போ சுற்றுப்புற சூழலை பற்றி நம்ம மணிக்கணக்காக பேசுகிறோம். கோவிலை பார்த்திங்கன்னா சூடத்தை பிளாஸ்டிக்கோடு உட்காந்து எல்லா படியிலையும் ஏற்றிட்டு வராங்க. அந்த கருங்கல்லாம் இனிமேல் நம்மளால் பக்கத்தை கொண்டு கிடைக்குமா? அது தொடர்ந்து அந்த கற்பூரம் எரிஞ்சுட்டே இருந்துட்டு அந்த கற்பூரம் என்னத்துக்காகும், அந்த கல் என்னத்துக்காகும்? இதெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுட்டு நம்ம கோவிலுக்கு போனால் உழவார பணியை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கணும். இன்னொன்று, நம்மளுக்கு இயற்கை சூழல், பரியாவரன், நம்மளுக்கு சுற்றுப்புற சூழலில் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். கடைக்கு போனால் ஒரு துணிப்பை எடுத்துகிட்டு போகணும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி கொண்டு போகிறாங்க எங்கே போனாலும். ஆனால் கடைக்கு போய் ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு பிளாஸ்டிக் கவர் எடுத்துன்னு வர்றது, அதை நம்ம பண்ணக்கூடாது. எப்போ போனாலும் நம்மளுக்கு கடைக்கு போகும்போது ஒரு துணிப்பை எடுத்துட்டு நம்மளால் என்னெல்லாம் நம்மளால் இந்த சுற்றுப்புறத்தை காப்பாற்று பண்ண முடியுமோ அதை பண்ணினாலே நம்மளுக்கு அது பாசிட்டிவ் சூழல் நம்மளால் ஒரு இது தடுக்கப்படும், கட்டாயமாக ஒரு பாதிப்பு தடுக்கப்படும். அதே போல் அது கோவில் பரியாவரண நீர்நிலைகள், குளிக்க போகிற இடத்துல அந்த கோவிலுக்கு குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா கோவில் குளத்தெல்லாம் குளிக்கிறாங்க. அங்கே போயிட்டு சோப்பை தேய்க்கிறது, பிளாஸ்டிக் கவரை போட்டுட்டு வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ணாமல் கோவில்களுக்கு போனால் அந்த சாநித்தியத்தை உணரணும். அந்த தீர்த்தம் எப்பேற்பட்ட ஒரு தீர்த்தமாக இருக்குது. இப்போ வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிருந்தோம் போன வருஷம், ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த வெள்ளத்தை கரைச்சி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 50-60 பேர் 1 கிலோ வெல்லம் அந்த தண்ணிக்குள்ளே கரைக்கிறாங்க. அங்கே யாரோ ஒரு லேடி பாவம், அவங்க கஷ்டப்பட்டு சத்தம் போட்டுட்டே இருக்காங்க, இங்கே கரைக்காதீங்க, அங்கேயே விற்கிறாங்க. அந்த பக்கத்துலேயே வெள்ளம் விற்கிறாங்க, கரைக்கிறாங்க. தண்ணி அப்படி ஒரு ஸ்பாயில் ஆகிறது. தண்ணி அந்த தீர்த்தமே நம்மளால் அப்புறம் ஒன்றும் எடுத்து வாயில் கூட போட முடியாது, கால் கூட வைக்க முடியாது, அப்படி பிசுக்கு. ஸோ இது நம்மளுக்கு அந்த க்ஷேத்திரத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம பக்தி கொடுக்குறோமோ அதே போல் அந்த க்ஷேத்திரத்தினுடைய மரம், தண்ணீர், இது எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. சமுதாயத்தில் யாரோ நல்லது பண்ணுவாங்க, யாரோ ஏதோ பண்ணுவாங்க, அவங்கள பற்றி படிப்போங்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும்.